வணக்கம் அன்பானவர்களே. வீடியோவில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அதிலிருந்து நீங்கள்லாம் நேர்மறை எண்ணங்கள் உள்ளவர்கள்னு தெளிவாக தெரியுது. உங்ககிட்ட மேனிஃபெஸ்டேஷனுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. மேனிஃபெஸ்டேஷனுக்கு தகுதியாக இருக்கீங்க. ஸோ எந்த தயக்கமும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருக்கிறதா நினச்சி யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். உதாரணத்துக்கு BMW கார் தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ். இது மாதிரி உங்கள் ஆசைகள் எது வேணும்னாலும் இருக்கலாம். அது நிறைவேறி விட்டதா நினச்சி யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். பணத்தை இருக்கிறதுக்கான பயிற்சி வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்து அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதை ஆரம்பத்திலேருந்து பார்க்க ஆரம்பித்தவங்க இப்போ 3வது கட்டத்தில் இருப்பீங்க. யூனிவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் உடனே தேங்க்யூ சொல்லுங்கள். அதாவது உடனே யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். இங்கே கமெண்ட்ஸ்லேயும் தெரியப்படுத்துங்க. அதை பார்க்குற பிறருக்கு நம்பிக்கை கூடும். பிறர் வளர நாமும் வளர்வோம் தானுங்களே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறத நிறுத்திட்டு வெளியே போயிடலாம். ஒரு சிலர் நான் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன், போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, உங்கள் வீடியோ கூட பார்த்தேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஃபீல் பண்ணலாம். உங்களுடைய இது மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் தான் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகாததுக்கும் காரணம். ஸோ வேகமாக நீங்கள் விரும்பினதை இருக்கணும்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். முதலாவது சந்தேகங்களை தவிர்க்கணும். சந்தேக குணத்தை நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சந்தேகப்பட்டுட்டே இருப்போம். கண்ணால் பார்க்குற விஷயங்களே நம்ம சந்தேகப்படும்போது கண்ணால் பார்க்காத மேனிஃபெஸ்டேஷன் குறித்தும் நிறைய சந்தேகங்கள் நமக்கு எழலாம். என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா, அது எப்படி நடக்கும், நான் அதுக்கு தகுதியானவளான இப்படி அடிக்கடி சந்தேகங்கள் எட்டி பார்க்கும். அந்த சமயத்துலலாம் நீங்கள் ஹோப்பனும் போனோ ப்ரேயர் சொல்லணும். அதாவது ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. பிரபஞ்சமே, என் தவறுகளுக்காக வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு, நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன். எப்பெல்லாம் உங்கள் மனசில் சந்தேகம் எழும்புதோ அப்பெல்லாம் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு சிலர் பண ஆசை இருக்கிறது தீமையை விளைவிக்கும்னு நினைப்பீங்க. ஏன் ஒரு சிலர் பணம் தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கெட்ட விஷயத்துக்கும் காரணம்னு கூட பேசியிருப்பீங்க. பணம் நமக்கு வேணும்னா நம்ம அதை நேசிக்கணும். நம்ம அதை வெறுத்தா அது நம்மளை விட்டு விலகித்தான் போகும். நம்ம வீட்டில் வளர்க்குற செடிக்கிட்ட கூட பாசிட்டிவாக பேசினா அது நல்லா வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எனக்கு பணம் வேணும், ஆனால் நான் பணத்தை வெறுக்கிறேங்கிற மனப்பான்மை யூனிவர்ஸுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பணம் வேணுமா வேண்டாமான்னு யூனிவர்ஸே குழம்பி போயிடும். இந்த நிலையில் பணத்தை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக பொறாமை இருக்கிறவங்களால கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அந்த குணத்தை உடனடியாக உங்ககிட்ட இருந்து நீக்கணும். அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான், அவன் எதுவுமே பண்ணாமல் எப்படி பணக்காரன், ஆனால் அவன் வீடுக்காரன்னு நல்லா இருக்கான், நான் வாடகை கூட கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்படி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே நம்மக்கிட்ட இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இது யூனிவர்ஸ்க்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஸோ நீங்கள் பொறாமையை தவிர்த்துட்டு உங்ககிட்ட இருக்கிற பிளெஸ்ஸிங்கை நினச்சி யூனிவர்ஸ்க்கு தொடர்ந்து நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நாளில் உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயம் நடந்ததோ அது எல்லாத்தையும் நினச்சி யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எது வேணும்னாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இன்று எங்களை காத்ததற்காக நன்றி யூனிவர்ஸ், உணவு தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ், புது ட்ரெஸ் கிடைத்ததற்காக நன்றி யூனிவர்ஸ், விடுமுறை கிடைத்ததற்காக நன்றி யூனிவர்ஸ், சேலரி தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ். இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நினச்சி யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் அதிகரிச்சுட்டு போகிறத உணர்வீங்க. அடுத்ததாக எதிர்மறையான சூழல்ல இருந்து விலகி இருக்கணும். முக்கியமாக நம்ம எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒரே தரித்திரமாக இருக்குது, எதுவுமே விளங்க மாட்டேங்குது, செத்து போயிடலாம் போல இருக்குது, இது போன்ற வார்த்தைகளை நம்மளே அறியாமல் நம்ம அடிக்கடி உபயோகிப்போம். இது மாதிரியான வார்த்தைகள் நம்ம அவநம்பிக்கையை வெளிப்படுத்துது. இது போன்ற வார்த்தைகளை உபயோகிப்பதால் யூனிவர்ஸுக்கு நமக்கும் இடையான சிக்னல் கட் ஆகிடும். எப்படி எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்க்கணுமோ அதே மாதிரி எதிர்மறையான சூழ்நிலையிலிருந்தும் விலகி இருக்கணும். நம்மளை சுற்றி ஒரு சிலர் இருப்பாங்க, எப்பவும் எதுலேயும் குறை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் சரியா செயல்படல, அந்த ஹீரோ சரியா நடிக்கல, நாட்டில் எவனும் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியா சமைக்கல, ஹோட்டல் ஃபுட் வாயில வைக்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். நம்ம அது மாதிரியான ஆட்கள் கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது மாதிரியான எண்ணங்களை நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதிர்மறையாக பேசுகிற ஆளுங்க கிட்ட இருந்து விலகி இருங்க. அது மாதிரியான ஆட்கள் நம்ம வீட்டிலே இருந்தால் அவங்கள திருத்துறதுக்கான வழியை தேடுங்க. அடுத்ததாக உங்கள் பிரச்சனைகளை பற்றி அதிகமாக யோசிக்கிறது. கடன் ஏறிட்டே போகுதே, இஎம்ஐ கட்ட முடியலையே, வாடகை கொடுக்கலனா என்ன ஆகும், இப்படி நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி நினைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுனால மட்டும் எதுவுமே மாறப்போறதில்ல. மேலும் பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணும்போது தீர்வை கண்டுபிடிக்க மறந்துடுவோம்.
ஆனால் இது மாதிரி எண்ணங்கள் வருதே, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அது மாதிரி நேரத்தில் அஃபர்மேஷன் வீடியோவோ ஸ்விட்ச் வேர்ட் வீடியோவோ பாருங்கள். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், உங்களை பற்றியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நெகட்டிவாக நினச்சிக்கிறது. எனக்கு இப்போ நேரம் சரியில்லை, அதனால தான் நான் கஷ்டப்படுறேன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலேருந்தே எனக்கு கஷ்டம்தான். குழந்தை பிறந்த நேரம் சரியில்லைன்னு ஜோசியர் சொன்னாங்க. இப்படியான நெகட்டிவ் எண்ணங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ஜோசியம் பார்க்குறத தவிர்த்துடுங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஏதாவது நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை நம்பி அதையே ஈர்ப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜோசியர் உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்வார். நீங்கள் அந்த கண்டத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ ஜோசியம் பார்க்குற நேரத்தை மெடிடேஷன்லேயும் ப்ரேயர்லேயும் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிச்சயம் நல்லது நடக்கும். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன், அஃபர்மேஷன் வீடியோவை கேட்குறேன், ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுறேன். இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு பணத்தை ஈர்க்கிறதுக்கான எந்த முயற்சியும் செய்யாமல் வீட்டில் சோம்பேறிங்களாக படுத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களால் பணத்தை ஈர்க்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணுறவங்க எல்லாம் பாஸ் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கோர்ஸில் என்ரோல் ஆகணும், அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணாமல் என்னை பாஸ் ஆக்கிடுங்கன்னு கேட்குற மாதிரி தான் யூனிவர்ஸ்கிட்ட எந்த முயற்சியும் எடுக்காமல் என்னை பணக்காரர் ஆக்கிடுங்கன்னு கேட்குறது. ஸோ வேகமாக பணத்தை இருக்கணும்னா சந்தேக குணங்கள் இருக்கக்கூடாது, பொறாம குணத்தை தவிர்க்கணும், நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும், எதிர்மறை வார்த்தைகளை தவிர்க்கணும், எதிர்மறையான சூழலிருந்து விலகி இருக்கணும், முக்கியமாக முயற்சி செய்யணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செல்வந்தர் ஆவீங்க. இந்த வீடியோ முழுக்க நம்ம எதிர்மறையான வார்த்தைகளை தான் உபயோகிச்சிருக்கோம். அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியே வர்றதுக்கு தொடர்ந்து வர அஃபர்மேஷனை கேளுங்க. பிரபஞ்சமே என்னை மன்னித்து விடுங்கள், பிரபஞ்சமே என்னை மன்னித்து விடுங்கள், பிரபஞ்சமே என்னை மன்னித்து விடுங்கள். நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே. பிரபஞ்சமே நான் உங்களை நேசிக்கிறேன், பிரபஞ்சமே நான் உங்களை நேசிக்கிறேன், பிரபஞ்சமே நான் உங்களை நேசிக்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம், பணம் என்னை ஈர்க்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம், பணம் என்னை ஈர்க்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம், பணம் என்னை ஈர்க்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம், பணம் என்னை ஈர்க்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம், பணம் என்னை ஈர்க்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம், பணம் என்னை ஈர்க்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம், பணம் என்னை ஈர்க்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம், பணம் என்னை ஈர்க்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம், பணம் என்னை ஈர்க்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன். ரஷான் கவுனவ் டன், 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 ரஷான் கவுனவ் டன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.